ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னா, எல்லார் வீட்லேயும் நிறையா பேர் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்கல்ல. மோஸ்ட்லி ஆஃப் த வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்க கோவப்படும் போது நம்ம என்ன சொல்கிறோம், இந்த வயசே இதுக்கு இவ்வளோ கோவம் தேவையா, இதுக்கு கோவம் வருது பாருங்கள். கோவத்தை அடக்காதீங்க குழந்தைங்கிட்ட, சரிங்களா. நேச்சர்லாம் வர விஷயத்தை நேச்சர்லாம் விட்டுருங்க, சரிங்களா. அது காலப்போக்கில் அவங்களுக்கே புரியும். நம்ம கோவத்தை அடக்கிறோன்ற பேரில் குழந்தைய கோலை ஆக்கிறாதீங்க, பயந்த சுபாவமாக மாற்றிடாதீங்க, அதுக்காக இழுத்து போட்டு ரொம்ப அடிக்காதீங்க, புரியுதுங்களா. குழந்தைன்றது குழந்தை தான், சரிங்களா. அதுங்களுக்கு வர கோபம், சிரிப்பு, அழுகை எல்லாமே இயற்கை தந்த பரிசுங்க. அது தாங்க குழந்தையோட அழகே, சரிங்களா. குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணாங்க இந்த விஷயத்தில். இன்னொரு விஷயம்னா, ஒரு படத்தில் சொல்லுவாங்க, அவங்க ஃபாதர் சொல்லுவார், நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும்னு நீங்கள் குழந்தைய வளர்த்திங்கன்னா, நாளைக்கு அந்த குழந்தை எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். தன்னோட நியாயமான கோவத்தையோ கோரிக்கையோ அதனால் வெளிப்படுத்த முடியாது. ஸோ இதுக்கு நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம குழந்தைய நேச்சரலாக வளர விடுங்க. அவங்க கோவம் வந்தால் கோவப்படட்டும், அழுக வந்தால் அழட்டும். போய் கோவப்படும் போது கோவம் எப்படி படணும், கோவப்படுறதோட நியாயத்தை அதுக்கு புரிய வைங்க. அந்த வயசுக்கு புரியாது, ஆனால் வளர வளர புரியும் போது அதுக்கு புரிய வைங்க, அவ்வளோதான் விஷயம், சரிங்களா. அழும்போது அதுக்கு ஆறுதலாக இருங்க. ஸோ குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே குழந்தை, நான் என் வீட்டில் கூட என் பையனை நான் அடித்தேன்னா திருப்பி என்கிட்ட தான் ஓடியாருவோம். அடித்த நிமிஷமே என்கிட்ட தான் ஓடியாருவோம். அடுத்த நிமிஷமே நான் பண்ண தப்புன்னு நான் ரியலைஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் என்ன ஒரு விஷயம்னா, இதை நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம், குழந்தைங்கள கோழையாக்காதீங்க, வீரமாக வளருங்க. கோவப்படுறது நல்லது.